ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அறுசுவை பந்தி. இன்னைக்கு நம்ம அறுசுவை பந்தியில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான கீரை ரெசிபி, கோங்குரா தொக்கு. இது சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிட சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ ரெசிபி உள்ள போகலாம். கோங்குரா அதாவது புளிச்ச கீரை ஒரு கட்டு எடுத்து இலைகளை மட்டும் கட் பண்ணி சுத்தம் செஞ்சு எடுத்துக்கலாம். காம்பு பகுதியை யூஸ் பண்ண வேண்டாம். பெரிய வெங்காயம் 2, பெரிய சைஸ் பழுத்த தக்காளி 3, இரண்டையும் மீடியம் சைஸா தனித்தனியா கட் பண்ணி வச்சுக்கலாம். பூண்டு சுமார் 20 பல் தோல் உரித்து எடுத்துக்கலாம். காய்ந்த மிளகாய் 10 காம்பு நீக்கியது, தூள் பெருங்காயம் 1 சிட்டிகை, உப்பு தேவையான அளவு, கல்லுப்பா இருந்தா ரொம்ப நல்லது. இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்து நல்லா வதக்கி கண்ணாடி பதத்திற்கு வந்ததும் பூண்டு சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும், பொன்னிறமா ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்து மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளியோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் சுத்தம் செஞ்சு வச்சிருக்க கீரையை சேர்த்து ஒரு முறை லைட்டாக கிளறிடலாம். கீரை இப்போ நிறைய இருக்க மாதிரி தான் இருக்கும், வதங்கினதும் கொஞ்சமாக ஆயிடும். கீரையை எப்போவுமே மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. இப்போ ஒரு சிட்டிகை பெருங்காயம் சேர்த்து கிளறிக்கிட்டே இருக்கணும். கீரை கலர் மாறி நல்லா வதங்கினதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த விழுதை இப்போ நம்ம அரைக்க போகிறோம். மிக்சியில் அரைக்கிறத விடவும் மண் சட்டியில் கடையும் போது கீரையோட சத்து மாறாமல் அப்படியே கிடைக்கும், ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு சட்டியில் காய்ந்த மிளகாயை சின்ன சின்னதாக உடைச்சி சேர்த்து வதங்கின விழுதையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்ல மைய கடைந்து இந்த பதத்திற்கு கொண்டு வந்துடலாம். இதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றி தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பேனில் எண்ணெய் ஊற்றி நல்ல சூடானதும் கடுகு சேர்த்து, கடுகு நல்லா வெடிச்சதும் காய்ந்த மிளகாய் சேர்த்து, இரண்டும் நல்ல பொரிஞ்சதும் கடைஞ்ச விழுதலை சேர்த்தா நம்ம சூப்பரான ஹெல்தியான ஆந்திரா ஸ்டைல் கோங்குரா தொக்கு ரெடி. இந்த கீரையில் நிறைய நார் சத்து இருக்கு. விட்டமின்ஸ், மினரல்ஸ் போன்ற நல்ல சத்துக்கள் நிறைஞ்சது. நம்ம உடம்புல சேரக்கூடிய கொழுப்பை தவிர்க்கக்கூடிய குணம் கொண்டது. எளிதில் ஜீரணமாகி மெட்டபாலிசமை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது. வாரத்தில் ஒரு முறை இந்த கீரையை எடுக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து பாக்டீரியா, வைரஸ் போன்ற இன்ஃபெக்ஷனிலிருந்து நம்மளை காத்துக்க முடியும். நல்ல பிளட் சர்க்குலேஷன், ஹெல்தியான ஸ்கின் டோன், இது போல இந்த கீரையோட நன்மைகளை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். இது சூடான சாதத்தோட புளிப்பும் காரமும் சேர்ந்த கலக்கலான ஃப்ளேவராக இருக்கும். வெறும் அப்பளமும் இந்த கோங்குரா தொக்கும் இருந்தால் ஒரு பானை சோறும் பத்தாது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.